நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். சில காரியங்கள் நீங்க நினைச்ச உடனே நடக்கல, நீங்க நினைச்ச உடனே கிடைக்கல, நீங்க நினைச்ச உடனே அந்த இடத்துக்கு போக முடியல, எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் பாருங்க, 21வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம், சீக்கிரமா கிடைச்ச ஒரு பதில், சீக்கிரமா நீங்க நினைச்ச உடனே நடந்த அந்த காரியம், ரொம்ப எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொன்ன காரியம், அது முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லாததாக காணப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை தேவன் உங்களுக்கு லேட் பண்றாரு, சில காரியங்களை காலம் தள்ளி போடுறாரு. வாரங்கள் ஆகிறது, நாட்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது என்று சொல்லி மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு லேட் ஆனாலும் அதனுடைய முடிவு உனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு அவங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு உடனே ஆயிடுச்சு, இவங்க நினைச்சது மாதிரி நடந்துருச்சு, இவங்க தேடி போனது உடனே கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு வாய்ப்பு அவங்கள தேடி தானா வருது. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது அவங்களுக்கு முடிவுல அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் காலம் தாமதித்து கொடுத்தா கூட அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காலம் தாமதிக்கிறாருன்னா நம்மளை ஏதோ ஒரு காரியத்துல நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துறார், நம்மளை நல்ல பலனா மாத்துறாருன்னு அர்த்தம். ஏன்னா மேல தூக்கி வச்சதுக்கு அப்புறம் உங்களை கீழே இறக்குறதுக்கு அவர் ஒரு நாள் யோசிக்க மாட்டார், நினைக்க மாட்டார். அதனால நீங்க மேல இருக்கீங்கன்னா அதுக்கு மேல போக வைக்கணும். அந்த மனப்பக்குவம் வருவதற்காக சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்கலாம். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஏன் இந்த காரியம் கிடைக்கல? கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரத்துல அதை தருவார். நான் நினைச்ச நேரத்துல கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு எப்போ தரணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரோ அந்த நேரத்துல எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இருங்க. ஏன்னா துரிதமா கிடைச்ச எல்லா சுதந்திரமும் முடிவில் அது ஆசீர்வாதமா இருக்காது அப்படின்னு நமக்கு தியானிச்சோம் பாருங்க. அதனால லேட் ஆனாலும் நீங்க பொறுமையா காத்துருங்க. தேவன் எனக்கு ஒருபொழுதும் தீமை செய்கிறவர்கள, எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு முடிவு எப்படி இருக்கணும்னா ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாம் வாழ்ந்து கெட்டவன் நம்மளை சொல்லிடக்கூடாது. இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், மேலே மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறவன் என்கிற அந்த பெயரை கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் காலம் தாமதிக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. சரியான நேரத்துல சரியான காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து அந்த முடிவை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக் கொடுக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.